அப்படி சீமான் வந்து பெரியார் பத்தி பேச வந்துட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டுல பெரியார் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் மாறி மாறி இப்ப கடைசியில் எங்க வந்து நிக்கிறாருன்னா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார். பெரியார்லாம் பெரியார் இல்லையா, ராமதாஸ் தான் பெரியார். ஐயோ ராமதாஸ் சொல்லிவிட்டமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா எங்க அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார். இப்ப யாரு தன் வீட்டு கார் ஓட்டுநர் மட்டும் தான் அவர் பெரியார்னு சொல்லல, கடைசியில் சொல்லி முடிச்சிருவாரு. அவருக்கு என்ன புரியலன்னா நீ யாரையெல்லாம் பெரியார்னு சொல்றியோ அவர்கள் எல்லாம் பெரியார்னு சொன்னது பெரியார தான். பழனி பாபா என்ன சொன்னார், பெரியாரை எவெல்லாம் திட்டானோ அவனை நம்பாதுன்னு சொன்னார். அவர் என்னை போல் படித்திருந்தால் அதுக்கப்புறம் படிச்சிருந்தா அவர் என்னை மாதிரி திட்டிருப்பாரு. பழனி பாபா எப்ப செத்து போனாரு, எப்ப கொலை செய்யப்பட்டாரு, 97. பெரியார் எப்ப செத்து போனாரு, 72. 72 97 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் படிச்சிருப்பார்ல எல்லாத்தையும். பழனி பாபா இறந்த அதுக்கப்புறம் ஏதாவது பெரியார் புதுசா அதை எழுதினாரா? அதுக்கப்புறம் படிச்சிருந்தா தான் நீங்க சொல்லணும் நான் பழனி பாபா படிக்காது நான் படித்தேன். யாரு படிக்காது நீங்க படிச்சு எங்க தான் இருக்கு அந்த லைப்ரரின்னு தெரியல. இப்ப என்ன அண்ணன் என்ன பண்றாருன்னா போற கூட்டத்துல எல்லாம் வந்து முதல்ல என்ன பேசுறாங்க வீடியோவை எடுத்து வர ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் போய் போட்டு அன்று என்ன பேசினார் இன்று என்ன பேசினார் போட்டே இருக்காரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மள மாதிரி ஒரே கருத்து பேசுவார், நீங்க வேற பணம் கொடுத்தா அவரே எதிர்த்து பேசுவார். திராவிடமான பேர் பணம் கொடுத்துச்சுன்னா சீமானே வந்து பேசுவார், சீமான் எதிர்த்து. அது ப்ராஜெக்ட் அவ்வளவுதான். பெரியாரை பேசுகிற எல்லோரும் உங்கள் மனைவியின் சொத்தை மறுப்பீங்களா? நீங்க வந்த காரணம் பெரியார். சீமான் தன் மனைவிக்கு வர்ற சொத்தை அப்பா கொடுக்காதீங்கப்பா, பெரியார் தான்ப்பா சொன்னாரு பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுங்கன்னு, கொடுக்காதீங்கப்பா வேண்டாம்ப்பா அப்படி மறுப்பாரா? நீங்க பெரியார் வந்து எல்லாரும் வந்து நாட்டுக்கு கொடுத்தாங்க பெரியார் சொத்தை வச்சிருந்தாரு சொல்றீங்களே, நீங்க வச்சிருந்த சொத்து கணக்கு கொடுப்பீங்களா? நீங்க அவரை திருப்பி வந்து பார்ப்பானுக்கு எதிரானவர். பார்ப்பான் யார் தெரியுமா, எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். புது விளக்கம். இந்த ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னார் திருக்குறளுக்கு, ஒரு கேட்டு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அப்ப மாடுதான் செல்வம்னு. திருக்குறள் 8000 சொச்ச விளக்கு எழுதியிருக்காங்க. இந்த விளக்கத்தை நான் கேட்டதே இல்லையே நினைச்சேன். மாடுங்கிறது செல்வம்னு சொல்லிக்காரு வள்ளுவர். அந்த மாதிரி என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை பேசுவது என்பதற்கு இல்லையா, அவர்களுக்கு இருக்கிற தேர்தல் காலத்து பதட்டம்.